வணக்கங்க. இந்த ரீல் முகத்தில் ஓட்டு போட்டிங்க, பொய்யான போஸ்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, பொய்யான வீடியோவுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிங்க. ஆனால் உங்கள் முகம் இவ்வளோ சீக்கிரமாக கிழித்து எரியப்படும்ன்றத பாருங்கள். இன்றைக்கி அது தெரிஞ்சிருக்குது. இவங்க போலி பிம்பம், மக்களை ஏமாற்றுகின்ற வண்ணம், மாயாஜாலம், மாஃபியா டீமு, வாட்ஸ்அப் குரூப்பு, இதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு மக்கள் முகத்திரை கிழித்து எரிஞ்சிருக்கிறாங்க. இந்த முகத்திரையை கிழிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. எனிவே இப்போயாவது நீங்கள் முகத்திரையை கிழிக்கிறதுக்குண்டான நேரத்தை பயன்படுத்திக்கிறீங்க. முகத்திரையை கிழிக்கிறதுக்குண்டான நேரத்தை பயன்படுத்திக்கினேன். அதுக்காக அந்த மக்களுக்கு சல்யூட். பல்லடம் அருகே வடுக்கம்பாளையன்ற ஊரில் தண்ணி வரலன்னு சொல்லி ஜனங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் அங்கே இருக்கிற தாவேகா கட்சி ஆளுங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தண்ணீர் பற்றாக்குறை 10 நிமிடத்தில் தீர்க்கப்பட்டது, வீடுகளுக்கு தண்ணீர் சப்ளை அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்தும் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அப்படி பொய்யான பிம்பத்தை உண்டாக்கியும் அடித்து விட்டுருக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா தாவேக்காக்காரங்க. மக்கள் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா, தாவேக்காக்காரன் இருக்கிற வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே மக்கள்லாம் குடத்தோடு போயிட்டாங்க. நீ பொய்யான தோற்றத்தை போடுற, அதாவது பொய்யான போஸ்ட்டும் பொய்யான பதிவும் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க, இதை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அவங்க பதிலே சொல்ல தத முத நிற்கிறாங்க. பென்னு இந்த பொய்யான ரீலும் மாஃபியா டீமும் செய்கிறதுனால இப்போ தான் ஒரு இடம், பல்லடம் வடுக்கம்பாளையத்தில் இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. இனி வருகின்ற நாட்களில் அதிக இடங்களில் இவர்களுடைய பொய்யான பிம்பம், பொய்யான செய்திகள், போலி வீடியோ, போலி பதிவு இதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட போகிறது. அவர்களுடைய முகத்திரைகள் கிழித்து எரியப்பட போகிறது. மிக விரைவில் நடக்கும். மக்கள் தெளிவாக இருங்க, இதே போல் இருங்க. பொய் செய்திகளை தயவு செய்து நம்பாதீங்க. பொய் செய்தியை நம்பி தான் தமிழ்நாடு சீர்கெட்டு போச்சு. இனி உண்மை நிலவரம் என்னன்னு பாருங்கள். வெற்றி மக்களுக்கே. வாழ்க வளமுடன்.